பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பேஸ் ஏசி ஜெனரேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி டாபிக்ல நம்ம சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டர் பத்தி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ நவ் லெட் அஸ் see the 3 பேஸ் ஜெனரேட்டர். ஏன் வந்து இது 3 பேஸ் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு ஃபாரடே லா படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு காயில் யூஸ் பண்ணி அந்த காயிலுக்கு பக்கத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேக்னெட்டை கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது எனக்கு என்ன ஆகும், சப்போஸ் இது ஒரு காயில் ரைட்டா, காயில் வச்சிருவோம். இந்த காயில் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இந்த இடத்துல ஒரு கால்மாமீட்டர் வச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்துல நான் ஒரு நார்த் போல் சவுத் போல் மேக்னெட்டை ஃபாஸ்டா கொண்டு வரேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், காயில்ல ஒரு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எனக்கு இந்த கால்மாமீட்டர்ல எனக்கு என்ன ஆகும், ஒரு டெஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அப்ப எனக்கு இங்க என்ன ஆகுது, ஒரு EMF இன்டியூஸ்ட் ஆகுது. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு காயில் எனக்கு ஒரு EMF இன்டியூஸ்ட் ஆச்சு. இதான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம அங்க படிச்சோம். இதுல சிங்கிள் பேஸ்ல இதான் வந்து என்ன சொல்லுவோம், காயில்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் ஃபார்ம். சோ அது வந்து ஜாயிண்ட் ஃபைனலா எல்லா சீரிஸா இருக்கக்கூடிய எல்லாரும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு சிங்கிள் லூப் கிடைக்கும் அது. ஆனா இங்க பாருங்க 3 செப்பரேட் காயில்ஸ் ஆர் யூஸ்ட். இந்த 3 பேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா 3 தனித்தனியான செப்பரேட்டான காயில், காயில் 1, காயில் 2, காயில் 3. எப்படி இந்த ஒரு காயில்ல வைக்கும்போது எனக்கு ஒரு EMF கிடைக்குதோ அதே மாதிரி இந்த காயில்ல நான் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகும், இங்கேயும் ஒரு EMF கிடைக்கும். ஓகே, இப்போ அதே நார்த் போல் சவுத் போல நான் இங்கே வைக்கிறேன், அதே நார்த் போல் சவுத் போல நான் இங்கே வைக்கிறேன். அப்போ இங்கேயும் எனக்கு என்ன ஆகும், ஒரு டெஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அப்போ பாரு, நீ 3 தனித்தனியான ஒரு காயில் யூஸ் பண்ணினா செப்பரேட்டா 3 செப்பரேட் காயில் இங்கே யூஸ் பண்றோம். அதனால எனக்கு என்ன கிடைக்குது, 3 செப்பரேட் EMF 1, EMF 2, EMF 3. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 3 பேஸ் ஜெனரேட்டர். இதை ஏன் யூஸ் பண்றோம்? ஸோ இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் கெயின் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஃபேக்டரியில் யூஸ் பண்றது இல்லை ஐடி கம்பெனியில் யூஸ் பண்றது, அங்கே நிறைய சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மோட்டார் பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே நமக்கு வந்து சிங்கிள் பேஸ் வந்து நாட் எனஃப். ஓகே, அப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ்க்குலாம் நமக்கு பவர் அதிகமாக ஜென்ரேட் பண்ணணும், அதிகமாக கொடுக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், 3 பேஸ் ஜெனரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ 3 பேஸ்னாலே நமக்கு ஒரு 3 கலர்ஸ் நமக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லோ கலர், ரெட் கலர் அண்ட் கிரீன் கலர். இந்த ஒரு 3 வயர் நம்ம பார்த்துருப்போம். 3 பேஸ்னாலே இந்த மாதிரி ஒரு 3 வயர்ல இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்று வந்து லைவ் வயர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து நியூட்ரல் வயரு, இன்னொன்று வந்து கிரவுண்டு. இப்படி தான் 3 பேஸ்க்கு அந்த வயர் கனெக்ஷன், வயரிங் அரேஞ்ச்மெண்ட் கலர் யூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த போர்டில் ஒரு கிளாக் வரைஞ்சிருக்கேன். நம்ம நார்மலாக நம்ம டைம் பார்க்க முடியாது, அந்த கிளாக் தான் பாருங்க. 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த கிளாக்ல தான், இந்த கிளாக் இஸ் நத்திங் பட் எனக்கு வந்து ஸ்டேட்டார். நீங்க இந்த கிளாக் என்ன வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டேட்டாரா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டாரும் போட்டிருக்கேன்னா இந்த ஸ்டேட்டாருக்குள்ள ஸ்லாட் இருக்குமா, இங்க ஒன்று இங்கே ஒன்று இருக்கும். ஆக்சுவலா மேலே ஒன்று இங்கே இருக்கணும். ஆக்சுவலா இந்த காயில் இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கணும். நான் சும்மா இங்க மட்டும் போட்டிருக்கேன், ஒரு ஸ்லாட் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு ஸ்லாட், இங்க ஒரு ஸ்லாட். ஆக்சுவலா என்ன இருக்கு, மொத்தம் 6 ஸ்லாட் இருக்கணும். ஏன்னா இங்க 6 காயில் இருக்கு இல்லையா, 6 ஆர்மேச்சர் இருக்கு, 3 காயில் 6 ஆர்மேச்சர் இருக்கு. ரைட், இப்போ இது அந்த டைம் நம்ம எப்படி பார்ப்போம், நம்ம டைம் என்ன சொல்லுவோம், 5, 10, 15 இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா இங்க நம்ம சொல்லும்போது அரேஞ்ச்மெண்ட் இட் இஸ் ஒரு சர்க்கிள் சொல்றதுனால இது 360 டிகிரி. அப்ப இது என்ன சொன்னோம், இந்த இடத்துல வந்தா 30, 60, 90, 120. இப்போ பாருங்க, this is coil 1, this is coil 2. இந்த coil 1 coil 2 எவ்வளவு டிகிரி ஃபார்மட்ல இருக்குன்னு பாருங்க, 120 டிகிரி ஃபார்மட். புரியுதா? நான் 4th வச்சிருக்கேன், ஒவ்வொருதுமே 30 டிகிரி. இது 30, 60, 90, 120. அடுத்து பாருங்க, இது 120யா, 150, 180, 210, 240. அப்ப 8ன்றது எனக்கு என்ன சொல்றது, இது வந்து இவனுக்கு இடையில ஆக்சுவலா ஒரு 120 டிகிரி. புரியுதா? இதுவும் 120 தான். 240ல என்ன இருக்கும், 240 minus 120, 120 தான். அடுத்து இங்க பாருங்க, இது 240, 260. சரி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 360 வரைக்கும் வரும். நீங்க பாருங்க, இது வந்து 360. அப்ப இது 360, இது 240 கழிச்சோம்னா 120. அப்ப பாருங்க, இந்த காயிலுக்கும் இந்த காயிலுக்கும் இடையில 120, செகண்ட் காயிலுக்கும் தேர்ட் காயிலுக்கும் 120, தேர்ட் காயிலுக்கும் ஃபர்ஸ்ட் காயிலுக்கும் 120. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 3 பேஸ் ஜெனரேட்டர்ல காயில் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்.
ஸோ அப்போ ஒவ்வொரு காயிலும் ஒவ்வொரு இதுக்கு இடையில எவ்வளோ இருக்கும் 120 டிகிரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ பேஸ் டிஃபரன்ஸ் நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், இவருக்கு பேஸ் டிஃபரன்ஸ் 120, இவருக்கு பேஸ் டிஃபரன்ஸ் 120, இவருக்கும் 120. ஸோ இந்த மாதிரி 120 டிகிரி ஃபார்மேட்டில் தான் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ஜென்ரேட்டரை ஐ மீன் 3 பேஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் 3 பேஸ் ஜென்ரேட்டர் பார்க்கலாம். இப்போ இதுதான் வந்து 3 பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், ஐ மீன் 3 பேஸ் ஜென்ரேட்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழக்கம் போல வந்து ஒரு ஹரிசாண்டல் பொசிஷனில் ஒரு ஃபீல்டு மேக்னெட் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, திஸ் இஸ் த நார்த் போல் சவுத் போல் இல்லையா, இது வந்து என்னது மேக்னெட் வந்து இந்த பொசிஷனில் தான் இருக்குது, ரைட்டா, இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஃபீல்டு மேக்னெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 காயில் வச்சுருக்கேன். 3 காயில் என்னென்னு பாருங்க, திஸ் இஸ் த காயில் 1, நானே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, காயில் 1. காயில் 1 வந்து என்னது 1 4. அடுத்து காயில் 2, காயில் 2ன்றது என்னது 3 6. அடுத்து காயில் 3, காயில் 3 போட்டிருக்கீங்கன்னா 2 5. அதாவது நான் ரைட் பண்ணிருக்கேன் பாருங்க, ஆர்மேச்சர் கோர் ஹேஸ் 6 ஸ்லாட்ஸ். ஸோ இது வந்து வெளியில உள்ளது ஸ்டேட்டார், இந்த ஸ்டேட்டாருக்குள்ள கோர் இருக்குமா, ஸ்டேட்டார் கோர் ஐ மீன் ஆர்மேச்சர் கோர் மூமா, அதுல எத்தனை ஸ்லாட் நீங்க கட் பண்ணிருக்கேன் பாருங்க, இன்சைட்ல 1 2 3 4 5 6. ஸோ அப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கேன்னா 6 ஸ்லாட் கட் பண்ணிருக்கேன். இதே சிங்கிள் பேஸ்ல பார்க்கும்போது நம்ம 2 ஸ்லாட் தான் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, 2 ஸ்லாட் மட்டும் கட் பண்ணியிருந்தோம். ஆனா இங்க வந்து நம்ம 6. அப்ப இதை நம்ம என்ன பண்ணலாம், 6 salient pole அப்படின்னு சொல்லலாமா, 6 salient pole rotor. இங்க பாரு, ஒவ்வொரு ஸ்லாட்டுமே 60 டிகிரி அவே ஃப்ரம் ஒன் another. இங்க பாரு, இந்த ஸ்லாட்டுக்கும் நம்ம வச்சோம்னா அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றாங்கன்னா, இந்த ஸ்லாட்டுக்கும் 60 டிகிரி. அதே மாதிரி இந்த ஸ்லாட்டுக்கும் 60 டிகிரி. அதே மாதிரி இதுக்கும் 60. ஸோ 60. மொத்தம் எத்தனை ஸ்லாட் இருக்குது, 6 இருக்குதா. ஓகே, நம்ம சர்க்கிளுடைய மொத்த டிகிரி எவ்வளவு சொல்லுவோம், 360 டிகிரி. அப்ப மொத்தம் உள்ள ஸ்லாட் 6, ஒவ்வொன்றும் எவ்வளவு டிகிரில டிவைட் ஆயிருக்குது 60. ஸோ அப்ப 6 × 60 360 டிகிரி ஃபார்மேட்டா இருக்கு. ஓகே, அப்போ ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் இடையில, இது ஸ்லாட்டுக்கும் இடையில 60 டிகிரி. பட் ஒரு காயிலுக்கும் இன்னொரு காயிலுக்கும் இடையில எவ்வளவு, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், இந்த கிளாக் டயக்ராம் வரைஞ்சு காமிச்சேன். காயில் 1க்கும் காயில் 2க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கணும், 120 டிகிரி. ஸோ திஸ் இஸ் த காயில் 1, ரைட்டா. காயில் 1 இங்க இருக்கு, காயில் 2 இங்க இருக்குது. அப்ப காயில் 1க்கும் காயில் 2க்கும் எவ்வளவு பாரு, இதுக்கும் ஒரு 60, இதுக்கும் ஒரு 60, மொத்தம் 120. ஸோ அதான் போட்டிருக்கேன், கண்டக்டர்ஸ் 1 and 4 ஆர் ஜாயின்ட் இன் சீரிஸ். கண்டக்டர்ஸ் இல்லையா 1ம் 4ம் எப்படி கரெக்டா இருக்கு, நம்ம அங்க படிச்சோம் இல்லையா. ஸோ இதானே, ஸோ இது வந்து ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோ, இது ஒரு கண்டக்டர் வச்சுக்கோ. இந்த 2 கண்டக்டர் எப்படி வச்சிருக்கோம், நம்ம சீரிஸ்ல வச்சிருக்கோம். ஸோ அப்ப இந்த 2 கண்டக்டர்ஸ் 1 and 4 ஆர் ஜாயின்ட் இன் சீரிஸ். அதுதான் வந்து என்னது காயில் 1. கண்டக்டர்ஸ் 3 and 6, கண்டக்டர்ஸ் 3 இங்க இருக்குது, 6 இங்க இருக்கு. இப்படி வைக்கிறேன், கண்டக்டர்ஸ் 3 and 6 ஆர் ஜாயின்ட் இன் காயில் எவ்வளவு 2. இதான் வந்து என்னது காயில் 2. 3 and 6ன்றது காயில் 2 ன்னு போட்டுருக்குமா. அடுத்து பாருங்க, கண்டக்டர் 2 and 5, கண்டக்டர் 2 and 5 are joined in series to form a coil 3. ஸோ மொத்தம் 3 காயிலுமே இந்த மாதிரி பொசிஷன்ல தான் வச்சிருக்கோம். அப்ப காயில அதோட ஸ்லாட்ல கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ்டா இருக்க போகுது, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. உள்ள இருக்கக்கூடிய ரோட்டார் ஐ மீன் இந்த ஃபீல்டு மேக்னெட் இருக்கு இல்லையா, இவதான ஃபீல்டு மேக்னெட், இவர் தான் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரொட்டேட் ஆவாரு. பட் நம்ம வழக்கம் போல இதோட இனிஷியல் பொசிஷன் வந்து எப்படி இருக்குது, 0 ஆங்கிள் ஐ மீன் இப்படி வச்சிருக்கோம், நம்ம இவரை இப்படி வச்சிருக்கோம். இப்போ இவருக்கும் திஸ் இஸ் த, இப்படி பார்ப்போம், இது ஃபீல்டு மேக்னெட். ஓகே, இதுக்கு காயில் 1 and 4 எப்படி இருக்கு பாருங்க, திஸ் இஸ் காயில் 1, இது 4 எப்படி இருக்குது. ஃபீல்டு மேக்னெட் உடைய டைரக்ஷன் வந்து இப்படி தானே போகும், நார்த்ல இருந்து சவுத். இவருடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது, இப்படி தான் இருக்கு. அப்ப ரெண்டு பேருமே 0 டிகிரி இல்லையா. பாருங்க, ஃபீல்டு மேக்னெட் இந்த பொசிஷன்ல தான் இருக்குது. அதே மாதிரி பாருங்க காயில் காயில நம்ம இப்படி வச்சோம்னா என்ன ஆகும், இவருடைய ஏரியா மட்டும் இப்படி தானே இருக்கும். ஸோ அங்க சொன்ன மாதிரியே அஸ் நம்ம இஎம்எஃப் நம்ம சிங்கிள் பேஸ்ல என்ன சொன்னோமோ அதே தான் இங்க நடக்க போகுது. ஓகே, அப்ப இவர் எந்த டிகிரில இருக்கும்போது ஐ மீன் இந்த ஃபீல்டு மேக்னெட்டை நான் இப்படி வைக்கும்போது கரஸ்பாண்டிங் இன்சியலா வைக்கும்போது எனக்கு என்ன ஆகல,
எந்த விதமான இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகாது. காரணம் என்ன, ரெண்டு பேருமே பேரலல் டைரக்ஷன்லாம் லைன் ஆறாங்க. ஸோ அப்போ இவங்க நான் என்ன பண்ணணும், ஒருவேளை இந்த மேக்னெட் எடுத்துட்டு வந்து நான் இப்படி வைக்கணும். மேக்னெட்டும் காயிலும் ஒரே டைரக்ஷன், ஐ மீன் மேக்னெட்டை நான் வந்து இப்படி இருக்கக்கூடிய மேக்னெட்டை நான் இப்படி வச்சேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மேக்னெட் வந்து மேலே போகும், அதோடைய டைரக்ஷன் கீழே இருந்து மேலே. பட் மேக்னெட்டிக் ஃபீல்டு காயிலுடைய டைரக்ஷன் வழக்கம் போல இதே தான், அதோடைய ஏரியா இது. அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம், டீப்பாகவே நம்ம சிங்கிள் பேஸில் படிச்சிட்டோம், அதே தான். பட் என்ன அப்படின்னா இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். காயில் ஒன்றில் ஒரு இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஐ மீன் இவரோட இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது 90 டிகிரி அப்படின்னா இவர் 120ல இவரோட இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து இவர் வந்து ஒரு 180ல, அடுத்து இவர் 240ல, அடுத்து ஒரு 360ல. இப்படி தான் எனக்கு வந்து என்ன ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு காயிலுக்கும் ஐ மீன் ஒவ்வொரு காயிலையும் மொத்தம் 3 காயில் இருக்கு இல்லையா. ஸோ 3 காயில் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேன்ல இருக்கக்கூடிய விங்ஸ் வச்சுக்கோங்களேன். விங்ஸ் 1, விங்ஸ் 2, விங்ஸ் 3, இது நடுவில் உள்ள பார்ட். ஸோ இந்த மேக்னெட் ஒவ்வொரு இடத்துலையுமே மேக்னெட் ரொட்டேட் ஆகிட்டே வரும். மேக்னெட் என்ன பண்ணும், அந்த காயில ரொட்டேட் பண்ணும். அப்படி ரொட்டேட் ஆகும்போது எப்பெல்லாம் வந்து மேக்னெட் உடைய டைரக்ஷனும் காயிலுடைய டைரக்ஷனும் ஒண்ணுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர், காயிலுடைய டைரக்ஷன் மீன் காயிலுடைய ஏரியாவும் பெர்பெண்டிகுலரா இருக்குதோ அப்ப எனக்கு இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். சரியா. அப்ப இவர்கிட்ட இஎம்எஃப் ஜெனரேட் ஆகி ஒரு 120 டிகிரில, அதுக்கடுத்து இவர்கிட்ட இவர்கிட்ட ஜெனரேட் ஆகி அடுத்து 120ல இவர், அடுத்து இஎம்எஃப் ஜெனரேட் ஆகி அடுத்து 120ல. ஸோ ஏன்னா மொத்தமா நம்ம வந்து ஒவ்வொன்றும் 120 டிகிரி ஃபார்மேட் தான் வச்சிருக்கோம். ஸோ அப்போ மொத்தம் இது நம்ம என்ன பண்ணணும், இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல கண்டிப்பாக சொல்லணும். ஆர்மேச்சர்ல மொத்தம் 6 ஸ்லாட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் 60 டிகிரி டிஃபரன்ஸ்ல வச்சிருக்கோம். 6 ஆர்மேச்சர் கண்டக்டரை எடுத்து அந்த 6 ஸ்லாட்ல போய் ஃபிக்ஸ் பண்ணுவோம். கண்டக்டர்ஸ் 1 and 4 ஜாயின் பண்ணோம்னா எனக்கு சீரிஸ் ஜாயின் பண்ணோம்னா எனக்கு காயில் 1. கண்டக்டர் 2 and 5 சீரிஸ் ஜாயின் பண்ணோம்னா எனக்கு காயில் 3. கண்டக்டர் 3 and 6 சீரிஸ் ஜாயின் பண்ணோம்னா எனக்கு காயில் 2. All the coils are 120 degree apart from each other. Okay, coils are in basically ஒவ்வொரு காயிலுமே இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் இருக்கும். ஓகே, அப்ப இங்க மொத்தம் எத்தனை கண்டக்டர் இருக்குது, 6 ஆர்மேச்சர் கண்டக்டர் இருக்குது, 3 காயில் இருக்குது. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா working of 3 phase generator. So working first நம்ம என்ன பண்றோம், initial position of the field magnet is in horizontal. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபீல்டு மேக்னெட்டை எந்த பொசிஷன்லாம் வச்சிருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஹரிசாண்டலாக தான் வச்சிருப்போம். ஃபீல்டு மேக்னெட்டை ஹரிசாண்டல் தான் இனிஷியலா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு 90 டிகிரியா இந்த ஃபீல்டு மேக்னெட்டை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே, இனிஷியலா ஃபீல்டு மேக்னெட் ரொட்டேட்ஸ் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஃபீல்டு மேக்னெட் இப்படி இருக்குதா, இப்படி தான் நம்ம பண்ணுவோம். காயில் வந்து நமக்கு ஆன்டி கிளாக்வைஸ் ரொட்டேட் ஆகும். இப்போ EMF in coil 1 starts a cycle from, இப்போ பாருங்க, this is the coil 1. இது வந்து நான் என்ன சொல்றேன், coil 1 உடைய EMF, coil 2 உடைய EMF, coil 3 இப்படி மூணா பிரிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரே காயில்னால இது சிங்கிள் பேஸ் மட்டும் ஈஸியா போட்டுடலாம். பட் இங்க 3 காயில்னால coil 1, coil 2, coil 3 போறோம். இப்போ பாருங்க, இந்த EMF ஃபர்ஸ்ட் காயிலோட EMF வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் O. ஓல இருந்து ஆரம்பிக்குது. ஐ மீன் ஓனா என்னது, 0 அதோட ஆரிஜின் 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஃபீல்டு மேக்னெட் வந்து அந்த காயிலுக்கு இப்போ நம்ம வரைவோம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து காயில். ஓகே, இது காயிலுடையது. காயிலுடைய ஏரியா வந்து இதான இருக்கும். இது மேக்னெட். ஸோ மேக்னெட்டை நான் இந்த டைரக்ஷன் திருப்பிருக்கேன். அப்போ 90 டிகிரி ஃபார்மேட்ல நான் மேக்னெட்டை வைக்கும் போது எனக்கு காயில் ஒன்றுல பாருங்க மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் எனக்கு எப்படி இருக்குது பாருங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்காக 90 டிகிரி ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகும், EMF வந்து மேக்ஸிமம் ஆகும் இல்லையா. நம்ம ஃபார்முலா என்ன படிச்சோம், EM sin ஒமேகா t. அப்போ ஒமேகா t போடுறது நீ 90 போட்டீங்கன்னா உனக்கு என்ன ஆகும், sin 1. அப்போ EMF will be maximum when field magnets என்ன ஆகணும், perpendicular to the field area. ஏரியாவுக்கு என்ன இருக்கணும், பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஆனா நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம், இதோட பொசிஷன் வந்து ரெண்டுமே ஒரே ஆங்கிள் தான் வச்சிருப்போம். ஏன்னா காயில் இப்படி தான் இருக்கும், ஃபீல்டு மேக்னெட் இப்படி கொண்டு வந்துட்டோம். ஆனா அதோட ஏரியா ஆங்கிள் என்கேப்பும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டரும் எப்படி இருக்கணும், 90 டிகிரி ஃபார்மேட்ல இருக்கும். அப்ப நம்ம 90 டிகிரி கொண்டு வரும்போது எனக்கு EMF மேக்ஸிமம் ஆகும். அடுத்து 180 ஆச்சுன்னா எனக்கு என்ன ஆயிரும், மினிமம் ஆயிரும், 0 ஆயிரும். அடுத்து 270 போகும்போது மேக்ஸிமம் ஆகும்.
360 போகும்போது மினிமம் ஆகும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், ஒரே ஒரு இது மட்டும். அடுத்து பாருங்க EMF E2 in coil 2 starts. இப்போ EMF வந்து 1 வந்து 0ல ஆரம்பிச்சு இங்க எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த பாயிண்ட் A ல ஸ்டார்ட் பண்ணுது. அப்ப பாயிண்ட் A ஃபர்ஸ்ட் EMF காயிலுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தள்ளி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 120. இங்க பாருங்க 0 ல இருந்து 120. கரெக்ட்டா 120 வந்தோனே தான் காயில் 2 ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதுல EMF ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மேக்னெட் சுத்தி முடிச்சிட்டு வரணும்ல. சுத்தி முடிச்சிட்டு 90 டிகிரி விட கம்ப்ளீட் இங்க முடிச்சிட்டு இங்க வரும். அப்ப 120 டிகிரி இங்க வரும்போது இங்க காயில் 2 ல EMF ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 120 டிகிரியா நீ ஆரிஜினா வச்சுக்கோ. இதுல ஒரு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்தரா வந்து என்ன பண்ணுவோம் இங்க இந்த இடத்துல நீ வைக்கும் 120 டிகிரில வைக்கும்போது ஃபீல்ட் மேக்னெட் எப்படி இருக்கும்? ஃபீல்ட் மேக்னெட் இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். சோ காயில் இப்படி இருக்கும். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கும்? ரெண்டுமே parallel to each other. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த இடத்துல நீ வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும். இது காயில் 2 ல சொல்றேன். அப்ப அங்க எனக்கு EMF வந்து 0. அப்ப நான் ஃபர்தரா நான் என்ன பண்ணணும்? இங்க இருந்து ஃபர்தரா ஒரு 90 டிகிரி நான் மூவ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 210 வந்துச்சுன்னு வெச்சுக்கோமே. 210. அப்ப 210ல எனக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனக்கு இந்த பொசிஷனுக்கு போயிடும். அப்ப ரெண்டுக்கு இடையில எனக்கு என்ன ஆகும்? மேக்ஸிமம் EMF கிரியேட் ஆகுது. ரைட்டா? அப்ப ஃபர்தரா நான் அடுத்து என்ன பண்றேன்? இன்னொரு 90 டிகிரி மூவ் பண்றேன். அப்ப மூவ் பண்ணும்போது எனக்கு மினிமம் ஆயிடும். அடுத்து இன்னொரு 90 டிகிரி மூவ் பண்றேன். எனக்கு நெகட்டிவ்ல மேக்ஸிமம் ஆகும். சோ அடுத்து இன்னொரு மூவ் பண்றேன். அடுத்து 0. சோ இப்படி தான் எனக்கு செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப இவருக்கு இடையில 120 டிகிரி பேஸ் ஆங்கிள் இருக்குது. அதனால 120 ல ஸ்டார்ட் ஆகுறாங்க. அப்ப இவருக்கும் தேர்டுக்கும் இடையில எவ்வளவு இருக்கும்? அவங்களுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு 120 இருக்குமா? இவர் 120 ல ஸ்டார்ட் ஆகுறாருன்னா பிளஸ் ஒரு 120 ஆட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் தான் இவர் வருவாப்ல. இவர் 0 அதனால பிளஸ் 120 இவர் 120 ல ஆரம்பிச்சாங்க. இது 120 பிளஸ் 120 தான் இவர் 240 ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாப்ல. அப்ப 240 வரைக்கும் இங்க என்ன ஆகாது? இவர்ட்ட EMF கிரியேட் ஆகாது. So EMF E3 in coil 3 starts at point B for 240 degree. So point B ல 240 ல தான் இந்த காயில் 3 ல EMF ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப காயில் 3 ல EMF ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும்? ஃபீல்ட் மேக்னெட்டும் ஏரியாவும் இந்த பொசிஷன்ல தான் இருக்கும். ரெண்டுமே ஒரே. இதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு 90 டிகிரி. அப்ப 240 ல இருந்து ஒரு 90 330 ல வரும்போது எனக்கு EMF வேல்யூ இங்க மேக்ஸிமமா. ரைட்டா? EMF வேல்யூ எனக்கு இந்த இடத்துல வைக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் இந்த ஃபார்மட்ல இருப்பாங்க. அடுத்து நீ ஃபர்தரா ஒரு 90 டிகிரி மூவ் பண்ணினா எனக்கு இங்க என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். அடுத்து ஃபர்தரா ஒரு 90 டிகிரி மூவ் பண்ணினா எனக்கு EMF வந்து நெகட்டிவ்ல மேக்ஸிமம் ஆகும். திருப்பி 90 டிகிரி மூவ் பண்ணினா 0 ஆகும். சோ இப்படியே எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கும்? 1 ல இருந்து 1 முடிச்சிட்டு 2 போகும், 2 முடிச்சிட்டு 3, 3 முடிச்சிட்டு 1 இப்படியே வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் ஆகும். இப்போ நம்ம வீட்ல வந்து கிளாக் பார்க்குறோம். ஸோ கிளாக்ல டைம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? அது யூஸ்வல் தான். 1 மணி முடியுது, 2 மணி முடியுது, 3 மணி முடியுது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 திருப்பி 1ல இருந்து ஆரம்பிக்கும். அதே போல தான். ஸோ ஒவ்வொரு லூப்பாக கம்ப்ளீட் பண்ணி என்ன ஆகிட்டே வரும்? அந்த மேக்னெட் வந்து அஸ் யூஸ்வல் அது ரொட்டேஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து EMF காயில் 1 கம்ப்ளீட் பண்ணால் காயில் 2க்கு போயிடும். 120 தாண்டினோடனே காயில் 2க்கு போயிடும். 240 தாண்டினோடனே காயில் 3க்கு வந்துடும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு இங்கே ஒரு EMF வேல்யூ கிடைக்கும், இங்கே ஒரு EMF, இங்கே ஒரு EMF. ஆல் த காயில்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் ஃபார்மேட். அப்போ எனக்கு என்ன ஆகும்? EMF will be ordered. உதாரணத்துக்கு இவர்கிட்ட ஒரு 10 கிடைக்குதுன்னா இவர்கிட்ட ஒரு 10, இவர்கிட்ட ஒரு 10, மொத்தமாக 30. ஆனால் சிங்கிள் பேஸில் இந்த 10 மட்டும் தான் எனக்கு ஆடாது. ஸோ புரியுதா? அப்போ EMF will be ordered due to the series connection of the coil. காயில் வந்து நம்ம கண்டக்டரை நம்ம சீரீஸில் தான் வச்சுருப்போம். இதுதான் வந்து நம்ம ஒர்க்கிங் இவ்வளோ தான் அப்புறம் போதுமானது. பட் EMF டிஃபரன்ஸ் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது. 120 டிஃபரன்ஸில் தான் ஒவ்வொன்றுமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் வந்து நமக்கு 3 பேஸ் ஜென்ரேட்டருடைய இது. அப்போ 3 பேஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? மேக்ஸிமம் ஃபேக்ட்ரியில் அதிகமான பவர் எங்கெல்லாம் ஜென்ரேட் ஆகுதோ அங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இதை யூஸ் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஃபார்மேட்டில் வச்சுருக்கணும். ஒவ்வொரு காயில் 6 கண்டக்டர் வச்சுருக்கணும், 3 காயில் வைக்கணும். ஒவ்வொரு காயிலுக்கு இடையில வந்து 120 டிகிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஒவ்வொரு கண்டக்டருக்கு இடையில 60 டிகிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். இந்த பொசிஷனில் வச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? EMF ஆட் ஆகும். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 பேஸ் ஜென்ரேட்டரை வைக்கிறதுனால யூஸ் பண்றதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் கம்பேர் டு சிங்கிள் பேஸ். சிங்கிள் பேஸை கம்பேர் பண்றப்ப இது என்ன பண்ணோம்னா இட் ப்ரொடியூசஸ் ஹையர் அவுட்புட். அதை விட என்ன பண்ணோம், அதோட அவுட்புட் கம்மி தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஒரே ஒரு காயில் யூஸ் பண்ணுவோம், இங்கே 3 காயில் யூஸ் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பா அதோட இஎம்எஃப் கம்மியா இருக்கும், இதோட இஎம்எஃப் அதிகமா இருக்கும். ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இட் ப்ரொடியூசஸ் ஹையர் அவுட்புட் பவர். ஸோ அதனால இதை ஃபேக்டரியிலையும் யூஸ் பண்ணலாம், வீட்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே என்ன பண்ண முடியாது, ஃபேக்டரியில் யூஸ் பண்ண முடியாது. ஹோம் அப்ளையன்ஸ் வீட்டில் மட்டும் யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று, இட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் ஃபார் த சேம் கெப்பாசிட்டி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஸ் எடுக்கிறேன், ஒரு இது அதோடைய கெப்பாசிட்டி இதோடைய 3 பேஸ் கெப்பாசிட்டி ரெண்டுமே சேம் கெப்பாசிட்டி தான், ரெண்டு பேருமே ஈக்குவல் வேல்யூ தான். பட் அதோடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இதோடைய சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். இட் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ் ஃபார் த சேம் கெப்பாசிட்டி ஆஃப் த சிங்கிள் பேஸ். அடுத்து இதோடைய காஸ்ட்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சிங்கிள் பேஸை விட ரொம்ப லோ காஸ்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகள்லாம் பார்த்துருப்பீங்க, உங்கள் ஏரியா வேற விவசாயிகள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கிராமத்தில் அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மோட்டாரை ரன் பண்ணுறதுக்குலாம் வந்து சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, 3 பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு லோ காஸ்ட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேஸுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திக்கான வயர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நமக்கு வந்து அது வயருடைய சஃபிஷியன்ட் வந்து ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்கும், அதிகமானது. இங்கே தின்னர் வயரே போதுமானது. ஓகே, ஸோ சிங்கிள் பேஸில் திக்கர் வயர் யூஸ் பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. இங்கே நம்ம வந்து வெரி தின் வயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம், பவரை வந்து நம்ம கெயின் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ட் வைஸ் பார்த்தாலும் இதான் லோ காஸ்ட்டு. அதே மாதிரி வந்து வயர் வந்து என்ன பண்ணுறது, ரொம்ப திக்கான வயர் யூஸ் பண்ணாமல் தின்னான வயரை யூஸ் பண்ணி அதில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அவுட்புட்டை விட பல மடங்கு இதில் அவுட்புட்டை கிடைக்கலாம். ஸோ ஹையர் அவுட்புட் கிடைக்கும். அடுத்து வந்து சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால எங்கே வேணாலும் இதை ஈஸியாக போர்ட்டபிளாக கொண்டு போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.